இந்திய சுதந்திரம் என்பது அதை பெற்றுத் தருவதற்கு போராடிய வாழ்க்கையும் வரலாறும் ஒரு சமூகத்திற்கு மட்டும் இல்லை. இந்த சமூகத்திற்காக போராடிய ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் இந்த சமூகத்து இளைஞர்கள் இன்றும் கூட ஒரு கணம் சிந்திக்க மாட்டார்களா என்கிற கேள்வியை அவர்கள் முன்பு வைக்க வேண்டும். முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி சக்கரவர்த்தி பகதூர் ஷா. இன்று நாம் பல நேரங்களிலே இன்று பல கேள்விகள் இன்று நம்முடைய தளத்திற்கு வருகின்றன. இந்த சமூகமும் இந்த சுதந்திரமும் இந்த அரசியல் சாசன சட்டமும் யாரோ ஒருவருக்கும் ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு இனத்திற்கோ அல்லது ஒரு சிந்தனை தொட்டியிலிருந்து வந்தவர்களுக்கு மட்டுமோ பாத்தியப்பட்டது என்பதை போன்ற நச்சு விதைகள் தமிழ் சமூகத்தின் மத்தியிலே விதைக்கப்படுகின்றன. அதுக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன், பகதூர் ஷா என்கிற கடைசி சக்கரவர்த்தியை சிறையிலே எல்லை ஏகாதிபத்தியம் பிடித்து கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறது. முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி சக்கரவர்த்தியை சிறையிலே அடைத்து அந்த அரண்மனைக்குள்ளேயே கைது செய்து அவரையும் அவரது அருமை மனைவியையும் மகாராணியையும் உள்ளே வைத்திருக்கிறார்கள். காலை உணவு பரிமாறப்படுகிறது. காலை உணவுக்காக ஒரு தட்டு கொண்டு வருகிறார்கள். ஒரு தட்டிலே ஒரு பட்டு துணியை போர்த்தி அந்த தட்டை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து வைக்கிறார்கள் சக்கரவர்த்திக்கு முன்னால். சக்கரவர்த்தி பட்டு துணியை திறந்து பார்க்கிறார். தன் அருமையான 2 குழந்தைகளுடைய தலைகளை கொய்து அந்த தட்டிலே வைத்திருக்கிறார். பகதூர் ஷா எனும் சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடி, வெள்ளை ஏகாதிபத்தியம் தந்த நெருக்கடி, அவருடைய மகாராணி பதறுகிறாள், கையை பிடிக்கிறார் அவர். பேகல் மகம், கண் கலங்காதே, இந்த கண்ணீர் துளி வர வேண்டும் என்றுதான் இந்த கயவர்கள் இந்த கொடுமையை செய்திருக்கிறார்கள். நம் கண்ணில் கண்ணீர் வழிந்தால் வெள்ளை ஆகாதிபத்தியம் வெற்றி பெற்று விட்டது என்று அர்த்தம். இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்துகிறார்கள். பர்மாவில போய் நாடு கடத்துகிறார்கள். நாடு கடத்துகிற பகதூர் ஷாவுக்கு கடைசியாக என்ன வேண்டும் என்று கேட்கின்ற போது பகதூர் ஷா சொன்ன ஒரே வார்த்தை, இந்த சக்கரவர்த்தி திருமணாகி நான் இருந்து ஆண்ட பூமியிலே ஆள்வதற்கு அரசு கட்டிலும் தரிப்பதற்கு மகளமும் கேட்கவில்லை, என் உடல் சாய்த்து வைப்பதற்கு ஒரு 3 கஜ எட வேண்டும் என்று கேட்டார். வெள்ளை ஏகாதிபத்தியம் அதையும் மறுத்துவிட்டது. மறுத்தவுடனே சொன்னார், என் கல்லறையிலே இப்படி எழுதி வைக்க வேண்டும், பாரத தாயின் மகனுக்கு தன் சொந்த மண்ணில் தலை சாய்க்க 2 கஜம் இடம் கேட்டேன், அது கிடைக்கவில்லை, அவன் இங்கே உறங்குகிறான் என்று எழுதி வை என்று சொல்லி அந்த வார்த்தைகள் தான் இன்று பர்மாவிலே இருக்கின்ற பகதூர் ஷாவினுடைய கல்லறையிலே கட்டி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.